தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, தாவேகா ஒரு கூட்டணியில இருக்குன்னு சொல்லல. ரைட்டு. இப்போ அதில் நான் ஒரு லாஜிக்கலி நான் சொல்கிறது, நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். காங்கிரஸுடன் தாவேகா கூட்டணிங்கிறது 100% ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்ட்டேன். இந்த விஷயத்த உறுதியா சொல்றது திருச்சி சூர்யா அவர்கள் மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த கோணத்துல ரொம்ப கான்பிடென்ட்டா நீங்க தான் 2-3 நேர்காணலா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சார், முழுமையாக வேறு யாருமே இந்த விஷயத்தை பெருசாக பேசுகிறது கிடையாது. நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதில் நான் ஏன் அந்த கிளாரிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, கம்ஃபர்டபுள் ஜோன், அதாவது அலைன்ஸுங்கிறத என்னென்னா சார், உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், எனக்கும் பெனிஃபிட் இருக்கணும். ஓகே, ஒரு தலைபட்சமாக யாரோ ஒருவருக்காக மட்டுமே நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும். இப்போ ஒரு பார்வைக்கு அதை தான் நான் சொல்கிறது. எடப்பாடியை ஏன் பிஜேபி காலி பண்ண நினைக்கிது அப்படின்னா, எடப்பாடியை வாழ வைப்பதற்காகவோ, எடப்பாடியை பொதுச் செயலாளர் நாற்காலியில் அமர வைப்பதற்காகவோ பிஜேபியோட ஆட்சி அதிகார பலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மியூச்சுவலாக இருக்கணும். உன் கூட கை கோர்த்ததுனால எனக்கு ஏதாவது பயன் இருக்கணும், என் கூட மத்திய அரசாங்கத்தோடு இருக்கிறதுனால உனக்கும் பயன் இருக்கணும் அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறப்ப இது நாளைக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு. இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸால் என்ன பயன் அப்படின்னா, நாளைக்கு அவருக்கு எப்பயுமே இப்போ பிஜேபியை டார்கெட் பண்ணுறாரு. நடுவில் டிஎம்கேவை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஏடிஎம்கேவுக்கு சைலன்ஸ் காட்டினவர் கடைசியாக நாளைக்கு கரூரில் கூட நாமக்கல்லில் கூட நாளைக்கு ஏடிஎம்கேக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் காங்கிரஸை பற்றி ஒரு வரி கூட எங்கேயும் அவர் தொடுவது கிடையாது. ஸோ அந்த ஒரு லாஜிக் ஃபேக்டரில் அவர் அங்கே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத அவரோட செயல்பாடுகளில் தெரியுது. ஆனால் இதில் தாவேகாவுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சியுடன் தாவேகா கட்சி தொடங்கிய உடனே நாளைக்கு கைகோர்ப்பதுங்கிறது தாவேகாவுக்கு ஒரு பெரிய மைலேஜ். ஓகே, அதற்கு அப்பாற்பட்டு யங்ஸ்டர்ஸ் புல்லிங் ஃபேக்டரில் ராகுல் காந்தி விஜயும் கை கோர்க்கும் பொழுது பாஜக எதிர்ப்பை முழுமையாக விஜய் கையில் எடுத்திருக்கிறாருங்கிறத தமிழக மக்கள் நம்புவாங்க. அதை தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிஜேபியோட எதிர்ப்புனால் மட்டும் திமுக இங்கே ஆட்சியில் இல்லை, காங்கிரஸோட கை கோர்த்துருக்கிறதே அப்போ தான் நாளைக்கு நீங்கள் முழுமையாக பிஜேபிக்கு எதிரானவருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நம்புவான். மற்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வேறு.